வணக்கம். விஎஸ் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் இப்போ இங்கே போட்டிருக்கிற சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கால பைரவ சக்கரம் கர்ம வினைகளை போக்கிடும். இதுதான் இதனுடைய ரகசியம். விரோதிகளை ஒழிக்க, அடக்க, அவங்ககிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க, விரோதிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மளை விடுபட வைக்க இந்த சக்கரத்தை நம்ம பிரயோகப்படுத்துகிறோம். விரோதிகளால் தொழில் தடங்கள், குடும்பத்தில் தீராத பிரச்சனைகளை உருவாக்குறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்கிற தொழிலில் தடைகளை உருவாக்குறது, எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் முழுமையான எந்த விதமான பலனும் இல்லாத அளவுக்கு தடுக்கிறது சில விரோதிகளால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாகவே இது இருக்குது. இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதுக்கு உண்டான வழியை தான் இந்த சக்கரத்தை நான் போட்டிருக்கேன். இந்த சக்கரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு 27 முட்டை தேவைப்படும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, விரோதிகளை அடக்கவும் ஒடுக்கவும் எந்த விதமான பயனும் இல்லாமல், அடக்கி ஒடுக்கணுன்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறீங்களா, திண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களா, இந்த சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். அதுக்கு தான் அது இவ்வளோ பெரிய சக்கரத்தை நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடு நேராக கிழிக்கணும், 6 கோடு குறுக்கால கிழிக்கணும். அது தரையில் போட்டாலும் சரி, நீங்கள் தகுட்டில் எழுதினாலும் சரி, நீங்கள் எது செஞ்சாலும் 6 கோடு நேராக கிழிங்க, 6 கோடை குறுக்கால கிழிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாற்கோணன்றது பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக நல்லா பார்த்துக்குங்க. இப்படி ஒரு கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணம் மாதிரியும் தெரியும், 6 கோணம் மாதிரியும் தெரியும், நாற்கோணம் மாதிரியும் தெரியும். உங்களுக்கு இந்த கோடை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா 8 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்குங்க. ஒரு 16லேருந்து 27 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த சக்கரத்தை எல்லா மூலையிலும் சூலத்தை தரிச்சிடுங்க, சூலத்தை போட்டுருங்க. சூலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மசி வசி, நசி மசி, வசி நசி, நசி மசி, மசி மசி, ஓம் ஓம், இதுதான் நீங்கள் போட வேண்டிய பீஜ அட்சாரம், கோட்சமும் இதே தான். இந்த சக்கரத்துக்குள்ள இந்த எழுத்துக்களை மசி நசி, வசி வசி, நசி மசி, மசி நசி இப்படின்ற எழுத்துக்களை நீங்கள் போட்டுட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை ஒரு தகுட்டில் போட்டு நீங்கள் எழுதிடுறீங்க. எழுதிட்டு என்ன பண்ணிக்கிறீங்கனாக்கா 8 முட்டை, 16 முட்டை, 27 முட்டைன்றது எதுக்காக வாங்குறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, எதிரிகள் ஒருத்தரை மட்டும் தாக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அந்த தொழில் ஸ்தாபனமே நாசமாகணும்னு நினைப்பாங்க, ஒரு குடும்பத்தை வேரோடு அறுத்து எறியணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு வீட்டில் ஆணி வேரே இல்லாத அளவுக்கு பிடுங்கி போடணும், கருன்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் அழிக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய எண்ணமாகவும் அவங்களுடைய தீராத கோபமாக கூட இருக்கலாம். அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்கரத்தை தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக்கிட்டு, உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வேலை செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். ஒரு விஷயம், 8 எலுமிச்சை மரத்தை வாங்குறீங்க. 8 எலுமிச்சை மரத்துலேயும் கேட்டிங்கன்னாக்கா எதிரிகளோட பேருங்களை எழுதிக்கணும். எலுமிச்சை மரத்தில் முட்டிலையும் எதிரிகளோட பேர்களை எழுதிக்கணும். அந்த முட்டிலையும் எதிரிகளோட பேரை எழுதிட்டு, இதுலேயும் அவங்களோட பேரை எழுதிட்டு ஒரு மண் பாத்திரம் ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த மண் பாத்திரத்தில் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீடு, வாசல், தோட்டம், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா மாட்டுத்தொழுவோம், ஆட்டுத்தொழுவோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. அதுக்காக கிலோ கணக்கில் மண் எடுக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் மண் எடுத்து உங்கள் காலடி மண்ணெல்லாம் எடுத்து அதில் ஒரு சின்ன உருவ பொம்மை மாதிரி செய்துக்கலாம். அதை செய்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா, வெண்கடுகு வாங்கிக்கோங்க, சாம்பிராணி வாங்கிக்கோங்க, எட்டி விதை வாங்கிக்கோங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா, கற்பூரம் ஒரு 108 கற்பூரத்தை வாங்கிக்கோங்க. 108 கற்பூரத்தை வாங்கி இது எல்லாமே இந்த சக்கரத்தை தரையில் போட்டுட்டிங்கனாக்கா, அந்த மண் பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா, காலடி மண், வீட்டோட மண், மாட்டு தோட்டத்தோட மண், தோட்டத்தோட மண்,
நிலத்தோட மண், அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற தொழில் ஸ்தாபனத்தோட மண், இதெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து அதில் வந்து ஒரு உருவ பொம்மை மாதிரி செய்துட்டு அந்த உருவ பொம்மை மேலே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, முதல்ல இந்த சக்கரத்தை தரையில் போட்டுட்டிங்கனாக்கா இதுக்கு முன்னாடி வச்சு ஆளுங்க உக்காந்து ஒவ்வொருத்தரும் வந்து 8 கற்பூரமாக எடுத்து சுற்றி அந்த உருவ பொம்மை மேலே போட்டுருங்க. போட்டுட்டிங்களா? அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தையும் தலையை சுற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 8 முட்டை, 16 முட்டை, 27 முட்டைன்னு வாங்க சொன்னோம் இல்லையா, அந்த முட்டையை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதையும் வந்து உங்கள் தலையை சுற்றி அந்த மண் பாத்திரத்திலே வச்சுடுங்க. வச்சுட்டிங்களா? ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை வந்து இது 4 பக்கமாக வந்து பலி கொடுத்துருங்க. இந்த பக்கமாக பலி கொடுக்கலாம், அந்த பக்கமாக பலி கொடுக்கலாம், இந்த பக்கம் பலி கொடுத்துருணும் சக்கரத்தை போட்டாக்கா. இதை போட்டுட்டு இதை செய்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதே சக்கரத்தை வந்து ஒரு செம்பு தகட்டில் எழுதிருக்க. செம்பு தகட்டில் எழுதி அந்த செம்பு தகட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் வந்து எங்கெங்கே கோடு வருதோ அங்கெல்லாம் உங்கள் எதிரிகளோட பேர் எழுதிக்கலாம். இந்த கோட்டில், இந்த கோட்டில், இந்த கோட்டில், அது பேரெல்லாம் அதில் எழுதிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, ஒரு கோழி, கருப்பு கோழியாக இருக்கலாம், வெள்ளை கோழியாக இருக்கலாம், நாட்டு கோழியாக இருக்கலாம், இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வெள்ளை கோழியை கூட வாங்கலாம். அந்த கோழியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை வந்து அந்த தகுட்டு மேலே பூசிடுங்க. பூசிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த உருவ பொம்மை செய்வீங்க பாருங்கள், காலடி மண்ணெல்லாம் எடுத்து அது மாதிரி என்ன பண்ணுங்கள், அதில் வந்து இதை நீங்கள் அந்த பொம்மைக்குள்ளே வந்து இதை குத்தி விட்டுடணும், சொருகி விட்டுடணும். ஆனால் அந்த தகுட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி இதே சக்கரத்தை போட்டு அந்த எதிரிகளோட பேரையும், அந்த எதிரிகளை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து அடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களோட பேருங்களை மொத்தத்தையுமே எழுதிட்டு அவங்களுடைய அம்மாங்க பேருங்களையும் அதில் வந்து எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் அதை கொண்டு வந்து அதில் அந்த தகட்டில் போட்டுறீங்க. கற்பூரத்தை சுற்றி வச்சுட்டீங்க. 3 முறை தலையை சுற்றி அதில் வைக்கணும். 8 முறை சுற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும். 3, 8, 12, 16 இது எத்தனை முறைனா நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். உங்களுடைய ஆக்ரோஷத்துக்கு தகுந்த மாதிரி தான், உங்களுடைய கோபத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும். கோழி அறுத்தீங்க, நீங்கள் வந்து பச்சை மாமிசத்தோடு எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா, நீங்கள் பச்சை மாமிசத்தோடு போட்டிங்களா, அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா சமைச்சு, ஆனால் சமைச்சிடுங்க. ஆனால் ரத்தத்தை மட்டும் வந்து அந்த தகட்டில் எழுதி இப்போது கொஞ்சம் பூசியே ஆகணும். பூசிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு கொளுத்த வேண்டியதாக இருக்கும். சமைச்சு அது நீங்கள் எதையுமே சாப்பிடாம கொண்டு போயிட்டு நீங்கள் அது ஏவல் விடணும். ஏவல் விடுறதுனாக்கா தூக்கிட்டு போயிட்டு இறச்சி விடுறதில்ல. அப்படியே நீங்கள் ஒரு வாழை இலையில் என்ன பண்ணுங்க, அவல், பொரி, கடலை, பத்தி, சூடம் இது எல்லாமே வாங்கி ஒரு வாழை இலையில் வச்சுட்டு அந்த வெண்கடுகு, சாம்பிராணி, கற்பூரம் இது எல்லாமே வந்து மண் பாத்திரத்தில் சுற்றி வச்சுட்டு அந்த சாதத்தை எல்லாம் வந்து இந்த சக்கரத்தை போடுறீங்க. அது போடுறதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா அதிகாலையாக இருக்கலாம், அதாவது சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி. அப்போ தான் இதை நீங்கள் செய்யணுமே தவிர எப்போ வேணாலும் செஞ்சிடக்கூடாது. இதுக்கு வந்து கிருத்திகையும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா நவமியும், இது 2 மட்டும் நீங்கள் தடுத்துட்டு மற்ற நாள் எந்த நாள்லாம் செஞ்சிக்கலாம். செவ்வாய்க்கிழமை செய்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். எதிரிகளை வந்து உங்கள் கண் முன்னாடி அழியிறது நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து அடங்கி ஒடுங்கி ஒரு மூலையில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை செய்துக்குங்க. செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்களானாக்கா, இதை கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த பலியெல்லாம் கொடுத்துட்டீங்க, ரத்தத்தை வந்து தகட்டில் எழுதிட்டீங்க, பூசிட்டீங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அந்த உருவ பொம்மை செஞ்சீங்களா, அந்த உருவ பொம்மைக்குள்ளே வந்து அது மார்புக்கு நேராக குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் சுற்றி வச்சு கொண்டு போய் நீங்கள் ஒரு ஏரிக்கரை ஓரமாகவோ இல்லை ஏரிக்கரையிலையோ ஆற்றுலையோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ இல்லை எருக்கஞ்செடிக்கு கீழேயோ அப்படின்னு கேட்டால் மயானத்திலையோ இல்லை முக்கூட்டு வழியிலையோ இல்லை இடுகாட்டிலையோ இது எங்கேயாச்சும் கொண்டு போய் அதை வச்சு எரிச்சிடலாம். எரிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த முட்டையெல்லாம் அதை 108 கற்பூரம் வாங்கினா முட்டையெல்லாம் அதிலே தான் எரியணும். வெண்கடுக்கு, சாம்பிராணி அதிலே போட்டுருங்க. சுற்றி தலையை சுற்றி அதில் போட்டுட்டு அதை சுத்தமாக எரித்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா, அதுலேருந்து சாம்பல் கொஞ்சம் மிச்சாகும். நல்லா போட்டு எரிச்சிட்டிங்கனாக்கா சாம்பல் மிச்சாகும். எட்டி விதை வேறு வாங்கியிருக்கீங்க, எட்டி விதையை அதிலே போட்டு எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை மட்டும் போயிட்டு கொண்டு போய் எதிரியோட நடக்கிற வீதியிலையோ அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வீட்டை சுற்றியோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முக்கூட்டு வழியிலையோ அப்படி இல்லைன்னீங்கன்னாக்கா அவங்களுடைய கண் பார்வை படுற மாதிரியா தாண்டுற மாதிரியோ எங்கேயாச்சும் வந்து போட்டுட்டு அந்த தகுடை மட்டும் அவங்களுடைய தொழில் செய்கிற இடமோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீடோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோட தோட்டத்துருவமோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இல்லை அவங்க தாண்டி போகிற இடம் மாதிரியோ எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க போகிறவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா ஒன்று உங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமலே போவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா அவங்க உங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயுமே வந்து தடங்கல்களோ உங்களுக்கு விரோதத்தை உருவாக்குறது, உங்களை கொல்ல நினைக்கிறது, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறது, இதிலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு உண்டான வழியை தான் நான் சொல்லியிருக்கேன்.
இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு உள்ளே எழுத வேண்டிய எழுத்தையும் சொல்லியிருக்கிறேன். மசி, அதை கேட்டிங்கன்னாக்கா மசி, வசி, நசி, மசி, நசி, மசி, வசி, நசி, இதுதான் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிறது கீழே வந்து ஓம் ஓம் என்ற எழுத்தை போட்டிருக்கோம். மொத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா சூளை தான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்த்து செய்து உங்களுக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டு வழியாக பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா? இதை பாருங்கள், இதை பார்த்து செய்துங்க. செய்ய வேண்டிய நாளும் சொல்லியிருக்கேன். சனிக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையில செய்தீங்களா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அஷ்டமியில் செய்யலாம், இதை செஞ்சுக்கலாம். இதுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு சொல்ல போனீங்கன்னாக்கா கிருத்திகையும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா நவமியை மட்டும் விட்டுட்டு மற்ற நாளில் நீங்கள் செய்து இதில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணலாம். பாருங்கள், இதை செய்யுங்க. நான் போட்டிருக்கிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்கள் செய்து உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய அந்த எதிரிகளை வந்து அடக்கி ஒடுக்கி ஒரு மூலையில் வந்து விரோதிகளை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்து உங்களை காப்பாற்றிக்குங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.